எல்லாருக்கும் வணக்கம். முகுந்தா ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு வழியாக நம்ம நடவு நட்டு முடிச்சிடும். நடவு நட்டு 4 நாள் ஆகுது. சூரக்குருவை இந்த ஓரத்தில் நட்டிருக்கேன். இந்த ஓரம் ஃபுல்லாக இருக்கிறது சூரக்குருவை. சூரக்குருவைக்கு பக்கத்தில் இருக்கிறது வெள்ளை குடவாழை. இது ஒரு 4 ரூபா இருக்குது. அறுவடை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அறுவடை பண்ணணும். நாற்று பத்தலை, நான் சொன்ன மாதிரியே நாற்று சுத்தமாக பத்தலை. அதுக்கப்புறமா எப்படியோ நட்டுட்டோம். அப்படியே பிடிச்சி ஒன்று ஒன்றா நட்டுட்டோம். இந்தாண்ட இருக்கிறது ராஜபோகம். இந்த ரோ இருக்கிறது ராஜபோகம். ராஜபோகம் நடுவில் கேப் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கந்தசாலை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இந்த போர்டு வச்சதுனால நம்ம ஈஸியாக பிரித்து பார்த்துக்கலான்றதுக்காக வச்சுருக்கேன். கந்தசாலை ஒரு பயிராக போடலான்னு யோசித்தேன். ஆனால் எங்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லோரும் ஆல்ரெடி நம்மளுக்கு நாற்று ஒழுங்காக வரலன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இதை வேறு ஒன்று ஒன்றா பிடிங்கி போடுங்க அப்படின்னா இன்னும் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நட்டுருங்கன்னு அவங்க இப்படியே நட்டுட்டாங்க. இவ்வளோ தான் இருக்கிறது கந்தசாலா. பாருங்கள், 100 கிராம் விதை விட்டேன். இது எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு க்ரோத்து. மீதி எல்லாமே மைசூர் மல்லி தாங்க. இந்த நீட் அப்படியே மைசூர் மல்லி தான். அந்த குறுக்க ஒரு துண்டு இருக்கும், அது மட்டும் அன்னமழகி. மீதெல்லாம் மைசூர் மல்லி. இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குது நடுவில், அதுக்கு வந்து நாற்று சுத்தமாக பத்தலை மைசூர் மல்லி. அதனால் பக்கத்தில் கோ 51 நெல் வாங்கி அந்த ஒரு துண்டு மட்டும் கவர் பண்ணிட்டேன். அதாவது இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில். ஆனால் அதே ஆர்கானிக்கில் தான் பண்ண போகிறோம். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த வாட்டியும் எனக்கு நாற்று பத்தலை. பட் பரவாயில்ல, எப்படியோ பிடிச்சி நட்டுட்டேன். எப்பயுமே மீந்துடும் இடம், மீந்துடும். இந்த வாட்டி இடம் மீறாமல் ஓரளவுக்கு நட்டுட்டேன். நட்டு 4 நாள் ஆகுது. பரவாயில்லைங்க, பச்சை பிடிச்சிருச்சு, சூப்பராக வந்திருக்கு. இன்னும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் தான் வந்து கனஜீவாமிர்தம் போட போகிறோம். அதை எப்படி போடுறோன்றதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். ரெகுலராக முகுந்தா சேனல் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.